நமஸ்காரம். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரதவல்லபாம். காஞ்சி பெருந்தேவி தாயாரை பற்றின ஸ்லோகம் இது. தாமரைப்பூவில் எழுந்தருளியிருப்பவள், கேட்பவர்கள் கேட்குமத்தனையும் கொடுப்பவள், மகாதேவி பெருந்தேவி நாச்சியார். இந்த நாச்சியாருடைய பெருமைக்கு தகுந்த பெருமை உடையவனாய், அவளாலும் பெருமை பெறுபவராக வரதராஜ பெருமாள் பேரருளாளன் தேவாதிராஜன் எழுந்தருளியிருக்கிறார். நாம பெருமாள் சேவிக்க போகும்போது ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். காஞ்சிபுரத்தில் தேவ பெருமாளையே சேவிக்க போறோம். வரதன் என்று அவருக்கு திருநாமம். வரம் ததாதி இதி வரதஹா. கேட்பவர்கள் கேட்கும் வரத்தையெல்லாம் வாரி வழங்குகிறார். வரதராஜ பெருமாள் தியாகராஜ பெருமாள். பக்தர்களுக்காக, சனாதன தர்மத்துக்காக அனைத்தையும் செய்பவர். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரயே என்று கூறத்தாழ்வான் பாடுகிறார். நம்ம எல்லாருக்கும் சொத்தாய் நிதியாய் இருக்குபவர். அர்த்தி, நாமெல்லாம் பிரார்த்திச்சென்று போறவா தானே. அதைத்தான் யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த கோணத்துல சிந்திச்சு பாருங்க. வசிஷ்டாச்சாரியரும் தேவப்பெருமாளை தரிசிப்பார், பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுவார். என்னன்னு பண்ணுவார்? வேதத்தின் உட்பொருளே, ஜகத்துக்கு காரணமே, முக்தி அளிப்பவனே, யோகிகளுடைய ஹிருதயத்தில் எழுந்தருளி இருப்பவனே, யாருக்கும் புலப்படாதவனே என்றெல்லாம் அவர் பேசுவார். இப்ப நம்மாட்ட நடுவா இருக்கும். அவர்கள் போய் பெருமானிடத்துல சேவிக்கச்சே என்ன சொல்லுவோம்? ஞானம் கொடு, பக்தி கொடு, மோட்சம் கொடு என்றாவது ஓரளவுக்கு கேட்க தெரிஞ்சவா கேட்டுடுவோம். இப்ப ஒண்ணுமே தெரியாது. அன்றாட வாழ்க்கை, அன்னன்னைக்கு உழைச்சா அன்னன்னைக்கு சாப்பிட முடியும். அவர்களும் வரிசை வரிசையா வரா. இப்ப பெருமாளுக்கு பெரிய கியூ நிக்கிறதுன்னா அது வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்றவர்களுடைய கியூ இல்லை. அவர்கள் இருந்த காட்டிலேருந்தே தரிசனம் பண்ணிடுவா. இல்ல ஒருவேளை ஞானம் வேணும், பக்தி வேணும், வைராக்கியம் வேணும்னு கேட்கிறவா கியூவோ, அது இருந்தா கூட கொஞ்சமா தான் இருக்கும், பெரிய கியூ இல்லை. அடுத்தது நீண்ட வரிசை யாருது தெரியுமோ? தாயார் சன்னதியில போய் நிக்கிறோம், கை கூப்பிக்கிறோம். தாயே ஜெகதீஸ்வரி, அம்மா அடியனை காப்பாத்து, என் பிள்ளை சௌக்கியமா இருக்கணும், என் பொண்ணு சௌக்கியமா இருக்கணும், என்னுடைய கணவர் நன்னா இருக்கணும், நோய் நொடி இல்லாத இருக்கணும், காப்பாத்துமா அப்படின்னு தலைக்கு மேல கையை தூக்கி கும்பிடுபவர்கள், சத்தம் போட்டு தாயார தாயேன்னு கூப்பிடுறவா, இப்படி நிறைய பேர் வரா. விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் முதலானோர் ஓஹோன்னு ஸ்தோத்திரம் பண்ணா அந்த சம்ஸ்கிருதத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறான், அந்த கரடு முரடான விஷயத்தையும் ஏத்துக்கிறார். உயர்ந்தவர்களுக்கு உயர்ந்தவரா நிற்கிறார் பெருமாளும் தாயாரும். நம்மாட்ட நடுவாந்தரமா போனோம்னா அதுக்கு தகுந்து இறங்கி வருகிறார். சரி, என்ன வேணுமோ சொல், வாங்கிக்கொள், ஞானமா பக்தியா பெற்றுப்போ. இப்ப இத போல இருக்கிறவாழ்கிட்ட பழகிட்டு திடீர்னு ஆரோ தாயே ஜெகதீஸ்வரி நீதான் காப்பாத்தணும்னு தலைக்கு மேல கை கூப்புறவாழ்கிட்ட பெருமாள் எப்படி நடந்துப்பார், என்ன நடந்துப்பார்னா அங்குதான் அவருக்கு உள்ளம் நன்கு செல்லும். அவருக்கு எல்லாருமே குழந்தைகள், இன்னார் இணையார் ஒரு வேறுபாடு தெரியாது. பக்தி உண்மையான பக்தியா என்று மட்டும்தான் பார்ப்பார். இத்தனைக்கும் காஞ்சி தேவப்பெருமாள் உதவுவதில் முதலில் நிற்பவர். யாருக்கு என்ன ஆபத்துனாலும் என்ன வேணும்னாலும், அது உலக விஷயமா இருக்கட்டும் மோட்சமா இருக்கட்டும், ஆருக்கும் கொடுத்து உதவுபவர் பெருந்தேவி தாயாரும் தேவப்பெருமாளும்.
இதுக்கு சாட்சி இருக்கு. ஸ்ரீரங்கத்துலதான் கூரத்தாழ்வான் இருந்தார். அவருக்கு கண் போய் விட்டது. ராமானுஜர் அவரை காஞ்சிபுரத்துக்கு கூட்டின்னு போறார். இது என்ன நியாயம்? பக்கத்துல தானே பெரிய பெருமாள் ரங்கநாதன் இருக்கார் ஸ்ரீரங்கத்திலேயே. அப்ப இவர் கண்ணு படுத்து கண்ணு வேணும்னு ரங்கநாதர் இடத்துல போய் கேட்க கூடாதா? ஆனா இங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு கூட்டின்னு போய் தேவரீர் தான் நேத்திர சாத்குரு கரீஷ சதாமே, அடியனுக்கு கண்ணை கொடுக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க வச்சிருக்கார். அப்பனா கொடுக்கிற பெருமாள், எது வேணும்னாலும் புரிஞ்சுக்கிற பெருமாள், தேவ பெருமாள்னு தெளிவா இருக்கு. ஏன் ராமானுஜரே வடக்கே விந்தியமலைக்கு பக்கத்துல அகப்பட்டு கொண்டார். எப்படி வழி வரணும், ஸ்ரீரங்கத்துக்கு வரணும், இல்ல ஏதோ தெற்க வரணும்னு வச்சுங்க, வர்றதுக்கு அவருக்கு எங்க போகணுங்கிறதுக்கு வழி தெரியல. அப்ப எந்த பெருமாள் தெரியுமா வந்து காப்பாத்தினார்? இதே காஞ்சி தேவ பெருமாள் பெருந்தேவி தாயார் வேடனாக வேடுவச்சியாக வேஷமிட்டு கொண்டு அவர் முன்னே தோன்றி அவரை காப்பாற்றி அப்படி வழி நடத்தி கொண்டு காஞ்சிபுரத்துக்கே கொண்டு விட்டுட்டார்கள். அப்ப எங்கேயோ போய் காப்பாத்தி கூட்டின்னு வர்றார். அதே மாதிரி திருவங்கையாழ்வார், இதெல்லாம் ஆச்சாரியர்கள் காலம். இன்னும் முன்னாடி திருவங்கையாழ்வார் காலத்தில் அவர் எல்லா சொத்தையும் எடுத்து ததியாராதனம் பண்ணு கஜானாவே காலி பண்ணிட்டார். ராஜாவுக்கு ஒரே கோபம், பிடி எடுத்துட்ட காசு எல்லாத்தையும் திருப்பி கொடு அப்படின்னு கேட்டான். எங்க போவர்? இல்லைன்னார். ராஜா பயப்படுத்தினான். அப்போ தேவ பெருமாள் தான் இவருடைய சொப்பனத்துல வந்து வேகவதி ஆற்றங்கரைக்கு வா, உனக்கு நான் தங்கம் சொத்து எடுத்து தரேன்னு சொல்லி ஆற்று மணலையெல்லாம் அளந்து கொடுத்தா அது தங்கமா மாறித்து. அப்ப பணம் கேட்டாலும் ஐஸ்வர்யம் வேணும்னாலும் தேவ பெருமாள் கொடுக்கிறார். வழியில எங்கேயோ காணா போயிட்டோம்னாலும் அவர் தான் கொண்டு விடுறார். அதே இப்ப கண்ணு வேணும்னாலும் தேவ பெருமாள் தான் கொடுக்கிறார். ஞானம் வேணும்னாலும் ராமானுஜர் யஜ்ஞமூர்த்திங்கிறவரோட 17 நாள் வாதம் போர் புரிஞ்சுட்டு இருக்கார். யார் சம்பிரதாயம் சரிங்கிறதுக்கு 17 நாள் ராமானுஜரை இழுக்கிறவரா இருந்தா அவர் எவ்வளவு பெரிய பண்டிதரா இருந்திருக்கணும். அப்படியும் ராமானுஜரால ஜெயிக்க முடியல. அன்னைக்கு ராத்திரி சொப்னத்தில் காஞ்சி தேவ பெருமாள் வரதராஜன் எழுந்துருளி, என்ன இன்னென்ன மாதிரி அர்த்தங்கள்லாம் இருக்கே, உங்க யாமுனாச்சாரியர் சித்தித்திரயத்தில் எழுதியிருக்காரே அது கேட்கலையா, அதை எடுத்து சொல்லும் அப்படின்னு குறிப்பெடுத்து கொடுத்திருக்கார். அப்ப ஞானம் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு குறிப்பெடுத்து கொடுக்கறதும் அதே வரதராஜ பெருமாள் தான். இப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் தாயாரும் பெருமாளும் பண்ணிட்டு இருக்கவே தான் வரம் ததாதீதி வரதா. அப்போ நாம மட்டுமா அனுப்போம், வசிஷ்டர் மட்டுமா அனுப்பார்? இல்ல ஒண்ணுமே இல்லாம அன்னைக்கு சம்பாதிச்சு அன்னைக்கு சாப்பிட்டு இன்னைக்கு உடம்புக்கு வந்துருச்சுன்னா வேலைக்கு போலேன்னா சோறு பொங்க முடியாது அப்படின்னு எத்தனை லட்சம் ஜனங்கள், அந்த ஜனங்களும் வந்து தாயே லோகமாதா ஜெகதீஸ்வரி என காப்பாத்து, குடும்பத்தை நன்னா வச்சுக்கோன்னு சொன்னால் அதையும் செய்கிறார் தாயார். வசிஷ்டாச்சாரியர் ஓஹோன்ற சம்ஸ்கிருதத்துல புகழ்ந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்ம போல இருக்கிறவா ஒண்ணும் தெரியாத போய் நின்னோன்னாலும் ஏத்துக்கிறார். எல்லாருக்கும் சமமா இருந்து அனைவரையும் கேட்டதை கொடுத்து கொடுத்து ஒரே ஒரு ஆசைதான் அவருக்கு, கடைசியில அவன் முக்தி ஏற்றுக்கொண்டு அப்பா அம்மாவோட கூட வந்து வாழ்வனா. அவ தானே மாதா பிதாக்கள், அவர்கள் திருவடியை பத்தி கூட வந்து வாழ்வோமான்னு ஆசைப்படுறா. அந்த ஆசையை கண்டிப்பா நாம நிறைவேற்றணும்.